ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வறுத்துட்டு ஒரு மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆறட்டும். இப்போ வந்து அதே பேனை வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 10 பல்லு பூண்டு மாதிரி உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டவும் வெங்காயத்தையும் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 4 சின்ன சைஸு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க. சட்னிக்கு இதுவே தேவையாக இருக்கும். சேர்த்துட்டு சின்ன சைஸு புளி கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். தக்காளியெல்லாம் நல்லா மசிய வெந்து வந்ததும் நம்ம பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கிக்கலாங்க. மல்லி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம முதல்ல வறுத்து வச்ச தேங்காய் பருப்பெல்லாம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற மல்லி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக ஒரு வானல் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டு சட்னியில் ஊற்றிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க. இது இட்லி தோசைக்குன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.